ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விசித்ரா பற்றி பலருக்கும் தெரிந்திடாத விஷயங்கள். இதனால தான் விச்சும்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மிகவும் கடினமான போட்டியாளராக விளையாடி வருகிறார் விசித்ரா. இன்று அவரது பிறந்தநாள் ஆகும். விசித்ரா பற்றி பலருக்கும் தெரிந்திடாத விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகை விசித்ரா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு மூலை முடுக்கெங்கிலும் பிரபலமாகியிருக்கிறார். விசித்ராவின் உண்மையான பெயர் ஜெயந்தி ஆகும். இவரது அப்பா வில்லியம்ஸ் மற்றும் அம்மா வசந்தா. விசித்ராவிற்கு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரரும் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே நடிப்பதற்காக சினிமாவுக்கு வந்த விசித்ரா கிளாமர் கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர். நடிகை விசித்ரா 1991 வெளியான போர்க்கொடி படத்தில் நடித்து அறிமுகமானார். ஆனால் 1992 வெளியான சின்னத்தாயி படம் தான் இவருக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே வருடத்தில் வெளியான தலைவாசல் படத்தின் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் விசித்ரா. தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார் விசித்ரா. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல முறை விசித்ரா அவருக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததாகவும், குடும்ப சூழ்நிலை காரணமாக நடிப்பிற்கு வந்ததாகவும், அதன் பிறகு வாய்ப்பு கிடைத்ததால் படித்ததாகவும் கூறியிருப்பார். 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே சினிமாவுக்கு வந்த விசித்ரா தொலைதூர கல்வி மூலம் உளவியல் பட்டம் பெற்றார். அது மட்டுமல்லாமல் சைக்கோ தெரப்பி துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். சமூகத்தில் கல்வியினால் ஏற்படும் தாக்கம் என்னும் தலைப்பில் அவர் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார். அதனால தான் அடிப்படை கல்வி அவசியம் என அவர் ஆணித்தரமாக கூறினார். விசித்ராவின் கணவர் ஷாஜி கேரளாவைச் சேர்ந்தவராகும். தெலுங்கு படத்தின் ஷூட்டிங்கிற்காக கேரளாவில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் விசித்ரா. அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருந்தவர் தான் ஷாஜி. அந்த படத்தின் ஹீரோ மற்றும் இன்னும் சிலர் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார்கள். அப்போது உதவி செய்வர் தான் ஷாஜி. அதன் பிறகு இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறார்கள் ஷாஜி மற்றும் விசித்ரா. அன்று தொடங்கிய காதல் இன்று வரை அதே புத்துணர்ச்சியுடன் இருந்து வருகிறது. ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான ஜோடி என்ற பட்டத்தையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நடிகை விசித்ரா மற்றும் ஷாஜி காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். விசித்ராவின் வீட்டில் அனைவரும் இவர்களது திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் ஷாஜியின் வீட்டில் இவர்களின் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் திருமணம் செய்து கொண்டு இவர்கள் இருவரும் தனியே செட்டிலாகிவிட்டார்கள். இவர்களுக்கு ரோஷன், ரோகன், ரிஹான் என்ற 3 மகன்கள் இருக்கிறார்கள். நடிகை விசித்ராவின் தந்தை வில்லியம்ஸ் மற்றும் தாய் வசந்தா வேளச்சேரியில் இருக்கும் அவர்களது வீட்டில் வசித்து வந்தார்கள். அவ்வப்போது அவர்களது தோட்ட வீட்டிற்கு செல்வதுண்டு. அப்படி சென்றபோது அந்த வீட்டின் கிச்சனில் சத்தம் வந்ததை கவனித்த விசித்ராவின் தந்தை உள்ளே சென்று பார்த்திருக்கிறார். 2 கொள்ளையர்கள் அங்கிருந்ததை பார்த்து கூச்சலிட்ட வில்லியம்ஸை ஆயுதங்களால் தாக்கி தப்பியிருக்கிறார்கள் அந்த கொள்ளையர்கள். சம்பவ இடத்திலேயே வில்லியம்ஸ் உயிரிழந்தார். இந்த விஷயம் நடிகை விசித்ராவின் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவமாக ஆனது. இந்த விஷயம் விசித்ராவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. தந்தை இறந்ததும் கேரளாவில் போயிருந்து விட்டார் விசித்ரா. அதன் பிறகு அவர் குறித்த எந்த செய்தியும் வராமலேயே இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு 2019 சன் டிவியின் ராசாத்தி சீரியலில் நடித்து கம்பேக் கொடுத்தார் விசித்ரா. அதன் பிறகு ஆனந்தி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட தமிழ் சீரியல்களும், மலையாளத்திலும் கல்யாணி, தெலுங்கு கீதா கோவிந்தம் சீரியலிலும் நடித்திருக்கிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடினமாக போட்டியாளராக வலம் வருகிறார். நடிகை விசித்ரா சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெற்ற ரசிகர்களை விட பிக் பாஸ் நிகழ்ச்சி மற்றும் கோமாளி நிகழ்ச்சி மூலம் அதிக ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தார். அதிலும் குறிப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இத்தனை வயதான பெண் இத்தனை தினங்கள் இதுதான் முதல் முறை என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் விசித்ரா. விசித்ரா தான் டைட்டில் வின்னராக வர வேண்டும் என பல ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். சிறு வயதிலேயே படிப்பதற்கு சூழ்நிலை அமையாமல் படித்தே ஆக வேண்டும் என கணவனை நோக்கி ஓடிய விசித்ராவுக்கு சினிமாவில் ஹீரோ கொடுத்த பாலியல் தொல்லை, தந்தையின் அகால மரணம், கணவரின் வீட்டில் மறுப்பு என எக்கச்சக்கமான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறார். இத்தனை சிக்கலையும் எதிர்கொண்ட விசித்ரா தன்னைத்தானே செதுக்கிய சிலையாக தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விளையாடுகிறார். அதன்படி எக்கச்சக்கமான ரசிகர்களையும் அவர் வசம் சேர்த்திருக்கிறார். நடிகை விசித்ரா இன்று அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். பிக் பாஸ் வீட்டில் அவர் கொண்டாடும் பிறந்தநாள் என்பதால் அவருக்கு இது கண்டிப்பாக சிறந்த பிறந்தநாளாக இருக்கும். அவரது ரசிகர்கள் விசித்ராவின் பிறந்தநாளை சமூக வலைதளங்களில் பதிவுகளை பகிர்ந்து கொண்டாடி வருகிறார்கள். பிக் பாஸில் விசித்ரா தான் வெற்றியாளராக வர வேண்டும் என எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு என்ன பதில் கிடைக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.